இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் பெரும்பாலான ஆசிய நாடுகள் ஹார்முஸ் ஜலசந்தியை பெரிதும் நம்பியுள்ளன. போர் காரணமாக இந்த பாதையை ஈரான் அரசு மூடியுள்ளதால் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் பெரும் இழப்பை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சீனா, இந்தியா, ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகள் இந்த வழியாக 75% எண்ணெய் போக்குவரத்தை கொண்டுள்ளன. 59% LNG எனப்படும் திரவ இயற்கை எரிவாயு வர்த்தகத்தை கொண்டுள்ளன. ஜப்பானின் மொத்த எரிசக்தி பயன்பாட்டில் 87%, தென்கொரியாவின் பயன்பாட்டில் 81% இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயை நம்பியுள்ளன. இது சீனாவில் 20%, இந்தியாவில் 35% உள்ளது. ஜப்பான் மற்றும் தென்கொரியா இரண்டும் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை பெரிதும் நம்பியுள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் இந்த 4 நாடுகளும் கடும் பாதிப்பை சந்திக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு எச்சரிக்கைகள் வெளிவந்தாலும் இன்னும் 70 நாட்களுக்கு இந்தியா பயப்பட தேவையில்லை என மத்திய அரசு அதிகாரிகள் புள்ளி விவரங்களுடன் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் கூறியதாவது: கடந்த ஜனவரி நிலவரப்படி முந்தைய 10 மாதங்களில் இந்தியா 20,63,00,000 டன் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்துள்ளது. ரஷ்யா, ஈராக், சவுதி அரேபியா, UAE எனப்படும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், அமெரிக்கா ஆகியவை நாம் இறக்குமதி செய்யும் டாப் 5 சப்ளை நாடுகள். ஈரானிடமிருந்து இந்திய இறக்குமதி குறைவு. எனினும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக போக்குவரத்து தடைபட்டுள்ளது. இதனால் அடுத்த 15 முதல் 17 நாட்களுக்கு எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பு இருக்காது. ஜலசந்தி மூடப்படுவது பல நாட்கள் நீடிக்காது என்று நம்புகிறோம். மேலும் கச்சா எண்ணெய் இறக்குமதி பல நாடுகளிலிருந்தும் செய்யப்படுவதால் இந்தியாவுக்கு பாதிப்பு குறைவாகவே இருக்கும். ரஷ்யாவிடமிருந்து கொள்முதல் செய்த 95 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் இந்திய துறைமுகங்கள் அருகே டேங்கர்களில் தயார் நிலையில் உள்ளன. விசாகப்பட்டினம், மங்களூர், படூரில் பூமிக்கு கீழ் அமைக்கப்பட்டுள்ள கிடங்குகளில் 53.30 லட்சம் டன் கச்சா எண்ணெய் இருப்பு உள்ளது. எண்ணெய் நிறுவனங்கள் அரசு கையிருப்பு, தனியார் கையிருப்பு சேர்த்தால் 77 நாட்களுக்கு போதுமான இருப்பு உள்ளது. அதனால் கவலை வேண்டாம் என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.